தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026ல நம்ம ஒவ்வொரு டீம் பத்தி அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோல எந்த டீமை பார்க்க போறோம் அப்படின்னா, பாவப்பட்ட பஞ்சாப் கிங்ஸ். தமிழ் இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நல்ல உதாரணம்னா பஞ்சாப் சொல்லலாம். போன முறை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் பக்கத்துல போனாங்க. ஸோ இந்த முறையும் வந்து முதல் 7 ஆட்டங்கள்ல ஒரு தோல்வி கூட கிடையாது. அதுல ஒரு ஆட்டம் வந்து மழையினால பாதிக்கப்பட்டு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டுச்சு. ஸோ இப்படிப்பட்ட டீம் வந்து நிச்சயமா ஃபைனல்ஸ் போயிருவாய்ங்க. போன முறை ஃபைனல்ஸ் என்ன நடந்ததோ அதுதான் இந்த முறை நடக்கும். பஞ்சாபும் ஆர்சியும் மோதுவாங்க அப்படின்னு பார்த்தா குவாலிஃபையரே வரல. யாராலையுமே இந்த ஒரு ரிசல்ட்டை நம்ப முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சூப்பராக விளாண்டு இந்த படங்களில் சொல்ல மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டான் அப்படிம்பாங்களா. அது மாதிரி என்னன்னா பஞ்சாபா அப்படி நம்ப முடியாத அளவுக்கு ரெண்டு விளாண்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கும்போது டீம் சொல்லும்போது ஆர்சிபி, பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப நல்லா விளாண்டுருந்தாங்க. இவங்க 3 பேருமே வந்து வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ட் இருந்தோம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இவங்க 2 பேருமே வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா அவங்களால வந்து டோட்டலாக வந்து நம்ம நினச்சதெல்லாம் போய் இன்னும் படமே முடியல. இன்னும் வந்து உங்களுக்கு சினிமா தான் வந்து சஸ்பென்ஸ் இருக்குங்கிற மாதிரி தொடர்ச்சியாக தோல்வி. ஒரு 7 மேட்ச் இப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து என்ன தொடர்ச்சியாக தோல்வி. அதுக்கு நிறையா வந்து காரணம். அதோட முக்கியமாக வந்து நம்ம ஓனா பேசுவோம். நம்ம பந்து வீச்சாளர்கள் வந்து மிகப்பெரிய காரணம் வந்தது. அவங்க முதல்ல ஜெயிச்சது எல்லாமே வந்து சேஸ் பண்ணி ரொம்ப ஜாலியாக ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேட்டர்ஸ் எல்லாமே வந்து அதிரடியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கான்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் பெரிய ஒரு தூணாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ அவங்க சேசிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது முதல் பாதி அந்த ரிசல்ட்ஸ்லேயே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க தோத்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 5 மேட்ச் அவங்க தோத்ததை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாமல். ஸோ அவங்க பந்து வீச்சாளர்களால் அவங்களால கட்டுப்படுத்த முடியல எதிரணி பேட்டர்களை. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 7 மேட்ச் அவங்க விளாண்டாங்க. ஃபோன் எடுப்பேன், எடுங்க தாராளமாக எடுத்துக்கங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு மேட்ச் வந்து என்னன்னா மழைனால அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடி கூட விளாண்ட ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் வந்து அவங்க ஸ்கோர் வந்து ரொம்ப வந்து 163க்கு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. மற்ற எல்லா மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 222, 202, 210, 200. அப்போ ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவங்களால பண்ண முடியல. அது ரொம்ப பவுலிங்கில் வந்து அவங்க ஸ்குவாடில் உள்ள நீ பந்து போட்டியா வேற யார் இருக்கா, வேற யார் சேர்க்கறது அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஃபெர்கியூசனு, மார்கோ யான்சனு, ஜேவியர் பார்ட்லெட்டு, வைசாக் விஜயகுமார், மார்க்கஸ் ஸ்டைன்ஸு, யஷ் தாக்கூர், பென் துவார்ஷிஸு, அஸ்மத்லா ஒமசாய், கடைசியில் சசாங் சிங் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யாரை யூஸ் பண்ணுறது, இதுக்கப்புறம் நானே தான் வந்து பந்து போடணும் அப்படிங்கிற அளவுக்கு சரியாக யோசிச்சிருப்பாரு. யாருமே வந்து அவங்களுக்கு பலன் அளிக்கல, பெருசாக அந்த அளவுக்கு இதை கொடுக்கல. ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்து யுஸ்வேந்தர் சஹால் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் இவங்க 3 மேட்ச் தான் விளாண்டாங்க. ரொம்ப விளையாடல. அப்போ இவங்களுக்கு இப்படி இருக்கும்போது பவுலிங்கோட வீக்னஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷராக மாறி அவங்கள வந்து டோர்னமெண்ட்லேருந்து வெளில போகிற அளவுக்கு மாற்றிருச்சு. வந்து நான் வந்து இந்த பஞ்சாப் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு பழைய ஆர்சிபி டீமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். காரணம் என்னென்னா, பழைய ஆர்சிபி டீம் எடுத்துட்டிங்கன்னா அப்படி நட்சத்திரமாக ஜொலிக்கும். ஏன்னா இவங்களாடா தோக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து பேட்டர்களாக இருப்பாங்க. ஸோ பவுலர்ஸை வந்து அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க, பெருசாக பவுலர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆர்சிபி வந்து ஒரு மாதிரி திரும்ப மீண்டு எழுந்து வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க பவுலர்ஸ் மேலே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இப்போ இதை பஞ்சாபோட எங்கே கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, பஞ்சாப்லையும் அதே தப்பு தான் செஞ்சிருக்காங்க. வரிசையாக பேட்டர்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலை. இன்னொரு ரீசன் நான் ஆர்சிபியோட எங்கே ஒப்பிடுறேன் அப்படின்னா, ஆர்சிபிக்கான சாபக்கேடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் தான் சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் டாஸ்லாம் தோத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பேட்டிங் பிடிச்சி மாங்குன்னு 200, 210, 220, 230 எவ்வளோ அடித்தாலும் வந்து அதை விட கூட ஒரு ரன் அடித்து ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிருவாங்க. ஸோ பஞ்சாப்க்கும் வந்து கிட்டத்தட்ட அதே தவறு தான் இந்த முறை நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து 2 ஹோம். ஆக்சுவலாக அவங்க நியூ சண்டிகர்லேயே வந்து கிட்டத்தட்ட 4 மேட்ச் விளையாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தரம்ஷாலாவில் 3 மேட்ச் விளையாடி இருக்கிறாங்க. இதில் அவங்க விளையாண்ட ஆட்டங்கள்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம்ல மட்டும்தான் 160 ரன் அடிச்சிருக்காங்க ஜிடிக்கு எதிராக. அவங்க ஹோம்ல சொல்றேன். இது எல்லாமே வந்து குறைந்தபட்சம் 200 இருக்கு அப்படின்றனால அவங்களுக்கு வந்து இதே நிலைமை தான் இருக்கு. சின்னசாமி எப்படி ஒரு ஆர்சிபிக்கு இருந்ததோ அந்த மாதிரி வந்து இந்த 2ம் மாறிடுச்சு. அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் மாறினதும் ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஹோம் இருக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஆனால் அவங்க அப்படி வச்சு விளையாடி இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆயிடுச்சு. சரியான பந்து வீச்சாளர்கள் இல்லாதனால அவங்களுக்கு வந்து இது பேக் ஃபேர் ஆகி பந்து வீச்சாளர்களால் டிஃபெண்ட் பண்ண முடியல. அங்கேயும் செஹல்னு ஒருத்தர் இருந்தாரு, இங்கேயும் செஹல் இருக்காரு. இருக்கட்டுங்க. அவரு அப்படியே ஒரு பழைய ஆர்சிபி டீம் தான் இந்த டீம். நீங்க சொல்றது வந்து பார்க்கறதுக்கு லிட்டரலா அந்த மாதிரி தெரியுது. ஆனா அந்த பந்து வீச்சாளர் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட வந்து 8, 9, 10, 11 விக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யார் ராசியில் அதிக விக்கெட் அவங்க எடுத்துனா பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் வந்து. இன்னும் சொல்ல போனால் மற்ற டீம்லாம் யாராவது ஒவ்வொருத்தர் இருக்காங்க வந்து
டாப் 15 பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லை வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கிறா 17வது இடத்துல தான் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஹர்ஷ்தீப் சிங். அவர் என்ன வந்து 14 விக்கெட் எடுத்திருக்காரு வந்து இந்த எத்தனை மேட்ச் 14 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட். விக்கெட். அப்போ எப்படி வந்து அவங்களால வந்து ஸ்கோர்ஸ் டிஃபரெண்ட் பண்ண முடியும்னு நினைக்க முடியும். அடுத்து யார் விக்கெட் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க சகல் தான் வந்து 12 விக்கெட் எடுத்திருக்காரு வந்து. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த விக்கெட் பார்க்கும்போது யான்சன் அண்ட் அவரும் 12 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட். சோ அவரும் ஒரு இன்னிங்ஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வந்து. யான்சன் அண்ட் வைசாக் விஜயகுமார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் தலா 9 விக்கெட் எடுத்திருக்காங்க வந்து. அதுக்கு அடுத்த உள்ளவங்க பார்க்கும்போது ஜேவியர் பாட்டில் 5 விக்கெட். அப்ப இவ்வளவுதான் வந்து அவங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் பார்க்கும்போது 14, 12, 9, 5 இப்படிதான் இருக்காங்க பட்சத்துல அவங்களால பவுலர்ஸ் எத்தனை பவுலர்ஸ் யூஸ் பண்ணியும் ஒரு 10 பவுலர்ஸ் 15 பவுலர்ஸ் எவ்வளவு நீங்க யூஸ் பண்ணாலுமே வந்து அவங்களால வந்து ஒழுங்கா பண்ண முடியல. அங்கதான் அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க. அந்த அவங்களால ப்ரெஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இதுல இன்னொரு சிக்கல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க டீம்ல வந்து கிட்டத்தட்ட 5 பந்து வீச்சாளர்கள் வந்து ஒரு 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 9 அல்லது அதுக்கு மேற்பட்ட இன்னிங்ஸ் விளையாடுறது பந்து வீச்சாளரோட எண்ணிக்கை 5. அதுல ஒரு பந்து வீச்சாளருடைய எக்கனாமி கூட 9க்கு கீழே இல்லை. அதுல உள்ளதுலேயே குறைவு யாருன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா செஹல் தான். அவர் 9.3. மித்தவங்க எல்லாருமே வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள். அவங்க யாருமே 10க்கு கீழே கூட கிடையாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படியே வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. ஸோ பஞ்சாப்ல வந்து இது ஒன்று தான் செட்பேக்கு. அவங்க வந்து ஹோம் டர்ஃப் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க சின்னசாமி மாதிரி ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு பேட்டிங் அட்வான்டேஜான ஒரு பேரடைஸை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான பந்து வீச்சாளர்கள் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு சில பந்து வீச்சாளர்கள் ஃபார்ம் அவுட் ஆகி அடி வாங்கினாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். ஸோ பழைய ஆர்சிபி டீம் மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஆர்சிபி செஞ்ச அந்த தவிர திரும்பவும் பஞ்சாப் செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இவங்க இந்த 7 மேட்ச் அடுத்து தோத்தாங்கல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்லை இடையில எங்கேயாவது ஒரு மேட்ச் அவங்களுக்கு இந்த தொடர்ச்சியா தோல்வி இல்லாமல் ஒரு 2 மேட்ச் தோத்துருக்காங்க. இடையில ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த லைனை பிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கோச்சிங் ஸ்டாஃப் சொல்லும் போதே அசிஸ்டன்ட் கோச் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருப்பாரு, எங்களால் தொடர்ச்சியான தோல்விகள்லாம் நாங்கள் வந்து என்ன ஃபெட் அப் ஆகிட்டோம், எங்களால் திரும்பி அந்த எப்படி பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அந்த வின்னிங் ட்ராக்கே வர முடியல அப்படின்னு சொல்லி எப்படி ஜெயிக்கணும்னு மறந்து போச்சுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போயிருச்சு. அதனால அவங்களுக்கு கடைசி வரைக்குமே அந்த வின்னிங் ட்ராக் வர முடியல. இன்னொன்று நம்ம அந்த ஒரு பாயிண்ட் எப்பொழுதும் பேசிட்டு இருப்போம் வந்து கேகேஆர் வர்சஸ் அந்த பஞ்சாப் மேட்ச்ல அந்த மழை குறுக்க வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுக்காம இருந்துருந்துச்சுன்னா அப்போ அவங்க நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. அவங்களும் 16 புள்ளிகள் வந்திருப்பாங்க. ஆர்ஆரோட ஒரு பெட்டர் ரன் ரேட்ல இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அவங்க உள்ள போயிருதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு வந்து. அந்த ஒரு பாயிண்ட் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாபமா அமைஞ்சிச்சுங்கிறதும் இதுல பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து நம்ம பேசினபடி பார்த்தா பந்து வீச்சாளர்கள் சரி பண்ணுங்க, சரியான பந்து வீச்சாளர்கள் கொண்டு வாங்க. இப்போ ஆர்சிபி எப்படி வந்து ஒரு பேஸே வச்சிருக்காங்க இல்லையா பவுலர்ஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு பேஸை உருவாக்குங்க. லோக்கல் டேலண்ட்ஸ்லாம் கண்டுபிடிங்க. ஹர்ஷ்தீப்புக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பாருங்க. ரிப்ளேஸ்மெண்ட் மீன்ஸ் அவர் டீம்ல இருந்து தூக்குங்கன்னு சொல்லலாம். அவருக்கு பேக்கப்பாக ஒரு பந்து வீச்சாளர் வைங்க. ஏன்னா அந்த பந்து வீச்சாளர் சில நேரம் சரியாக செயல்படும் போது அந்த ப்ரெஷர் வந்து ஹர்ஷ்தீப் சிங்குக்கு விக்கெட்டை கொடுக்கலாம். ஸோ அதன் மூலமாக ஹர்ஷ்தீப் சிங் ஒரு கான்ஃபிடன்ஸை எடுக்கலாம். அப்படின்றனால செஹல் வந்து கொஞ்சம் ஒப்பீட்டளவில் சரியான சீசன் இல்லை. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால அவருக்கு ஒப்பீட்டளவு கொஞ்சம் சுமாரான சீசனாக இருந்திருக்கு. ஸோ அடுத்த சீசனில் வரும்பொழுது உங்களுடைய ஹோம் டர்ஃபில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதனுடைய கண்டிஷன்ஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா எல்லாமே பேட்டிங் பேரடைஸாக இருந்தது அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பவுலர்ஸ் இல்லை அப்படின்ற அவேர்னஸ் அஃப்கோர்ஸ் ரிக்கி பாண்டிங் தெரியாததும் இல்லை. அவங்க எல்லாமே சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த சீசனுக்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் பந்து வீச்சு டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில பேரை எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ உங்களுக்கு இது தவிர்த்து வேற ஏதாவது அட்வைஸ் சொல்லணுமா பஞ்சாபுக்கு? இல்ல ரிக்கி பாண்டிங் தெரியாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா ரிக்கி பாண்டிங் தெரியாது எனக்கு தெரியுமா? என்னங்க எங்க ஏதாவது ஒரு வீடியோல ஏதாவது ஒன்று பார்த்து விட்டுட்டே இருக்கீங்களே. அவருக்கு எல்லாமே தெரியும் வந்து. அவரே நிறைய விஷயத்தை வந்து இன்னொருத்துக்கு வந்து அனலிட்டிக்கலா நோட் பண்ணியிருப்பாரு. என்னன்னா அவங்க நீ சொன்னதான் அந்த பந்து வீச்சில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெஷர் ஆகாமல் வந்து ஹோம் கண்டிஷன் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பந்து வீச்சாளர்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து இதை தாண்டி எனக்கு அவங்களுக்கு குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா விளையாண்ட டீம் தான் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர்னால கண்டினியூஸாக அடுத்தடுத்து மேட்சை தோத்து எலிமினேட் ஆகிட்டாங்க. இடையில ஒரு கேம் அவங்க ஜெயிச்சிருந்தா கூட அவங்க உள்ளுக்குள்ள வந்துருப்பாங்க. எனக்கு நான் நம்புறேன் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் இது மாதிரி இருக்காதுன்னு நம்புறேன். அவங்க நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ பஞ்சாப் டீம் பார்த்தோன்னா எங்களுடைய அனாலிசிஸாக இதுதான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பழைய ஆர்சிபியாக இருக்கக்கூடிய பஞ்சாப் அணி எப்படி ஆர்சிபியை வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்றாங்களோ அதே புத்துணர்ச்சியை பஞ்சாப் அணி அடுத்த சீசனில் பெறுமா, பந்து வீச்சு படையை பலப்படுத்துமா அப்படின்றத நாம் அடுத்த சீசனில் பார்க்கலாம்.